மாட்டோம். அடுத்தது நல்ல நம்ம கர்த்தர் தந்த பலனோட என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். கெட்ட வார்த்தை வரக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உண்டானா பேச, இல்லைன்னா கொஞ்சம் முயற்சி எடுப்போமே. நம்ம இன்னையில இருந்து ஆண்டவரே நான் பேசுறது இன்னொருத்தவங்க யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாதுப்பா, கிருபை தாங்கப்பா. நம்ம நிறைய நேரம் நம்ம அபிஷேகத்தை எப்படி தெரியுமா லூஸ் பண்றோம். எல்லாருமே தான், ஊழியம் செய்யற நாங்களும் சரிதான். அபிஷேகம் நிறைய நேரம் லீக் ஆகுது நம்மளுக்கு. அந்த ஓட்டையான தொட்டி மாதிரி, ஓட்டையான பானை மாதிரி ஆயிடுது. ஏன் அபிஷேகம் நிறைய நேரம் லூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வாயிலிருந்து உண்டாகிற வார்த்தைகளாலதான் அபிஷேகம் நிறைய நேரம் லூஸ் பண்றோம். அப்போ தேவையில்லாத பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. மீட்கப்பட்ட நாளுக்கு என்ன முத்திரையா கொடுத்த கசப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, ஊருக்கு இருக்கக்கூடாது, கூக்குரல், தூஷணம் இருக்கக்கூடாது, எல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக 32வது வசனத்தை பார்ப்போமே. ஒருவருக்கொருவர் சேர்ந்து வாசிக்குமா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கம். மற்றவங்களை பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு மன உருக்கம் வேணும். இயேசு மற்றவங்க எல்லாம் பார்க்கும்போது எப்படி மனதுக்கு ஒவ்வொரு அற்புதங்களையும் செஞ்சாரு. குஷ்ணுவையை பார்த்தா மனதுருகிறாரு, நாயின் ஒரு உதய பார்த்தா மனதுருகிறாரு. மனதுருக்குனா ஐயோ இவனை விட்டா இவனுக்கு யாருமே இல்லைன்னு உயிர்ப்பிச்சு கொடுக்குறாரு. நமக்குள்ள மனதுருக்கம் இருக்கும் பொழுது நிறைய பேருக்குள்ள ஜீவன் உண்டாக நம்ம வேலை பார்ப்போம். இல்ல மனதுருக்கம் இல்ல, மேல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தா நிறைய பேர்த்த மோசை மாதிரி சீவி போட்டு போயிட்டே தான் இருப்போம். கர்த்தர் நமக்கு மனதுருக்கத்தை தருவாரு. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் நம்முடைய மனது புதிதாக வேண்டும். மன்னிப்புங்கிற குணம் வேணும். கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால நம்மளுடைய கிருபையை நம்ம போக்கடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுக்கு இருக்கிற நன்மைகளை போக்கடிச்சுட்டு நம்ம சரீரத்தை நம்ம தான் பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். கசப்பை தூக்கி எரிஞ்சிருவோம். கசப்புங்கிற வேறு முளைச்சு எழும்ப வரும்போதே என்ன பண்ணிடணும், தூக்கி எரிஞ்சிடும். நம்ம உடம்பு நம்மளே சிக்காக்கிக்க வேண்டாம். நம்ம பலமுள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆயுசு நாட்களில் நாம் அவருடைய சாயலாய் மாறும்படியாக இந்த ஆத்தும மனுஷன், உள்ளான மனுஷன், நம்முடைய கண் காணாத உள்ளான ஆத்தும மனுஷன் மறுரூபமாவதற்கு பிரயாசப்படுவோம். அதற்காகவே வாழ்வோம். நம்முடைய கண்ணோட்டம் அதாகவே இருக்கட்டும். நிச்சயமாக நம்ம எல்லாரும் ஒரு நாள்ல மத்திய ஆகாயத்துல மணவாளனாகி இயேசுவோடு அவரை முகமுகமா சந்திச்சு நம்ம நித்தியமாய் நம்முடைய தேவனோடு கூட இருப்போம். அப்படியே கண்ண மூடி இருக்கிற இடத்துல அப்படியே இருந்து கண்ண மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? அப்படி ஒரு நிமிஷம். ஆண்டவர் பல கோணங்கள்ல உங்களோட பேசியிருப்பாரு. அவைகள் எல்லாம் எதெல்லாம் உங்களை டச் பண்ணிச்சோ அந்த வார்த்தையை சொல்லி வேகமா ஜெபிங்க. வேகமா ஜெபிச்சுட்டு அப்புறம் பேக் பண்ணுங்க.